பாலகிருஷ்ணா சார் சொல்லுங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த கோவத்தை 2025? மாத்திரம் கொஞ்சம் விட்டுருங்க. இந்த மிதுன ராசி என்ன நேயர்கள் வந்து சொல்றீங்களோன்னு நினைச்சேன் சார். அந்த கோவத்தை விடணும். ஓகே. அதனால தான் நீங்கள் எங்கே முடிச்சுட போகிறீங்களோ அந்த பயத்தில் வந்து உங்களை ஓவர்லாப் பண்ணி அதை கொண்டு வரேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கடந்த 7.5 வருஷம் 8 வருஷமாக உங்களுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம் இருக்குது பாருங்கள், மிகப்பெரிய அனுபவம். பணம் வரும், பட்டம் வரும், பதவி வரும். அட விடுங்க சார், நானும் 4-5 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். கை கேட்டினது வாய் கேட்டல, விசா வந்தால் எனக்கு போகிறதுக்கு பணம் வரல, இப்படின்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன் சார். ஆனால் இந்த வருஷம் நினைத்ததை சாதிக்கலாம். சார் கூட சொன்னார், பல்லு பாதிக்கும் அப்படின்னு. அந்த பல்லு எப்படி பாதிக்கும்னு கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். குடும்பம், வாக்கு, தனஸ்தானம் 2ஆம் வீட்டில் போய் செவ்வாய் நீச்சம் அடைகிறார். சரி. வீட்டில் போய் பேசலாமா? நாக்கு பேசுகிறதுக்கு பல்லுக்கு தான் தண்டனை கிடைக்கும். அதை கொஞ்சம் அனுபவபூர்வமாக நிதானமாக பொறுமையாக நமக்கு அப்படி எடுத்து காட்டியிருக்காரு. ஸோ இந்த ஜாதகத்தில் திருமண வாழ்க்கையில் நிதானம் வேண்டும், விட்டு கொடுத்து போகணும். பொறுமையும் நிதானமும் இருந்தால் எங்கேயுமே நமக்கு நிம்மதி எங்கே வேணும்னா குடும்பத்தில் இருந்ததுன்னு வச்சிங்களேன், வெளியே போய் ஜெயிக்கலாம். குடும்பத்தில் நிம்மதி இல்லைன்னு வச்சிங்களேன், எவ்வளவு தான் உழைத்தாலும் சரி, எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வெளியே வந்து ஜெயிக்க முடியாது. ஆகவே இந்த குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் பொறுமையும் நிதானமும் வேண்டும். சரியான முடிவு எடுக்கணும், விட்டு கொடுத்து போகணும். உடல் ஆரோக்கியத்தில் பிபி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. பயணத்தில் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. அதுலேயும் 8 மணிக்கு மேலே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இரவு பயணத்தை தவிர்த்திடுங்கள். 5 கிரகங்கள் ஒன்றாக இருக்கும் பொழுது. 2வது, உங்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம் அப்படின்னு குரு மாறின உடனே சுப பலனாக நடக்கும். பழைய கடன்கள் தீரும். நல்ல பீரியடு சார். 25 நல்லாயிருக்கும். தைரியமாக போயிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.